ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையல் வீடியோ பார்க்க போகிறது இல்லைங்க. கேரளாவில் நாங்கள் இருக்கிற பகுதியில் நான் ரசித்த இயற்கை காட்சிகளை உங்களுக்கும் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக கேரளாவை பொறுத்த வரைக்கும் இங்கே பொதுவாக எல்லா வீடுகள்லையுமே நிறைய செடி கொடி மரங்களை வச்சு வளர்த்துருவாங்க. இயற்கையை அந்த அளவுக்கு நேசிப்பாங்க. வீடு தவறாமல் இங்கே நிறைய பூச்செடிகள் இருக்குங்க. கொஞ்சம் இடம் இருந்தால் கூட அதில் 4 செடி கொடிகளை வச்சுருவாங்க. அதுக்கு காரணமோ என்னமோ நல்ல மழை பெய்யுங்க இங்கே ஒரு 4-5 மாதத்துக்கு. சில வீடுகளில் இடமே இருக்காது, கொஞ்சோண்டு இடம் இருக்கும், அதில் ஒரு பூச்செடியாவது வச்சு அவங்க வளர்த்துருவாங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் இருக்கிற பகுதி இது. இங்கே ஒரு சின்ன வீட்டில் கொஞ்சோண்டு இடத்துல பூச்செடி வச்சு வளர்த்துருக்காங்க. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இல்லாமல் இங்கே கொஞ்சம் வித்தியாசமான நிறைய பூக்கள் இருக்குதுங்க. எனக்கு இதுக்கு பேர் கூட தெரியலை. நம்ம ஊரில் சாதாரணமாக செம்பருத்தி, ரோஸ் அது மாதிரி வீட்டுகளில் வச்சு வளர்த்துவோம். இங்கே பேரே தெரியாத நிறைய செடிகள் இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். பூக்கள்னால் யாருக்கு தாங்க பிடிக்காது? எவ்வளவு மன அழுத்தம் இருந்தாலும் நம்ம அந்த பூக்களை பார்க்கும்போது மனசு அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடுங்க. இங்கே நல்ல தண்ணி வசதி இருக்கிறதுனால பூக்கள்லாம் நல்லா செழிப்பாக அழகாக வளருங்க. பார்க்கவே அவ்வளவு அழகாக இருக்கும். அது நம்மளை பார்த்து அப்படியே சிரிக்கிற மாதிரி இருக்குங்க. நல்லா இருக்கும், ரொம்ப நேச்சுரலாக இருக்குங்க. இங்கே இந்த பூக்களோட சேர்ந்த பறவைகளோட சவுண்டு ரொம்பவே நல்லா இருக்குதுங்க கேட்குறதுக்கு. இயற்கையை அழகாக ரசிக்கிறதுக்கு 2 கண்கள் போதாதுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. லைட்டாக காற்றடிக்குது, மழை வகை மாதிரி இருக்குது. இங்கே மழை காலங்க. இப்போ மழை வகை மாதிரி இருக்கிறதுனால நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ நம்ம மொட்டை மாடிக்கு போகலாம். குடியிருக்கிற வீட்டில் ஒரு மாமரம் இருக்குங்க. இவ்வளவு நாள் மாங்காய் சீசன் இருந்துச்சு, இப்போ தான் முடிஞ்சுது. மாங்காய் சீசன் முடிஞ்சாலும் 2-3 காய் மட்டும் கோடைக்காய் மாதிரி பிடிச்சிருக்குதுங்க. மாங்காயை பறித்து உப்பு மிளகுடியும் போட்டு சாப்பிடணும் போல் தோணுது. மாங்காய் சீசன் முடிஞ்ச உடனே தான் அதிகமாக ஆசையாக இருக்குது. இப்போ கோடைக்காய் மாதிரி ஒரு 2-3 காய் தான் இருக்குது. நம்ம சின்ன வயசுலலாம் இந்த மாதிரி மாங்காய் புளி எல்லாத்தையும் பறித்து உப்பு மிளகுடி போட்டு சாப்பிடுவோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எத்தனை நொறுக்கு தீனிகள் இருந்தாலும் இதோட டேஸ்ட்டுக்கு ஈடு இணையாகாது. மாங்காய் சாப்பிடவே நல்லா காற்று அதிகமாக அடிக்குது. மழை வகை மாதிரி இருக்குது. ஒரு 2-3 நாளாக மழை இல்லை. இன்னைக்கு மழை வர மாதிரி இருக்கு. வாங்க கீழே போகலாம். இரு கொஞ்ச நேரம் இருக்கு சாமி. மேகம்லாம் கருகும்னு இருக்குது. மழை வகை மாதிரி இருக்குங்க. நாங்கள் கீழே போகிறோம். லேசாக துளி ஒன்று விழுகுது. பாப்பா சொன்ன மாதிரியே நல்லாவே மழை வர ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல லேசாக ஒன்று தான் விழுந்தது. மாடியில் இருக்கும்போது கீழே இறங்கி வந்தோடனேயுமே கொஞ்சம் வேகமாகவே வர ஆரம்பிச்சிடுச்சு. இது கொஞ்சம் நேரம் நின்று பெய்யும் போல தான் இருக்குது. நல்லா மேகம்லாம் நல்லா கருக்கி போய் இருக்குது. 2-3 நாள் மழை இல்லாதப்பவே நல்லா சூடாக இருந்துச்சு. இப்போ நல்லா மழை வருது. நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். மழை கூடிக்கிட்டே போகுது. நல்லா பெய்யும்னு எனக்கு தோணுது. லேசாக பெய்ஞ்ச மழை இப்போ கொஞ்சம் வேகமாகவே பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. போன வருஷம் நல்லா மழை பெஞ்சுது. இந்த வருஷம் கொஞ்சம் மழை கம்மியாக தான் பெஞ்சிருக்குது. இனி ஆகஸ்ட் செப்டம்பரில் பெய்யும்னு தோணுது. லேசாக தொடங்கின மழை இப்போ நல்லா வேகமாகவே பெஞ்சிட்டு இருக்குதுங்க. நான் ரசித்த இயற்கையை நீங்களும் ரசிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.